ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஆண் பெண் இருவருமே கடைபிடிக்க வேண்டிய எளிமையான வழிமுறைகள், நம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகுவதற்கான ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே கோவிலுக்கு போகும்பொழுது சாமி கும்பிடுவதற்கு முன்பே நம்ம தானம் செய்யணும். அதனால் நமக்கு புண்ணியம் அதிகரிக்கும். கடவுளை வணங்கிவிட்டு திரும்ப வரும் பொழுது நம்ம தானம் செய்யக்கூடாது, அது நல்லது கிடையாது. வாகனத்தில் போகும் பொழுது கடவுளை வணங்கக்கூடாது. எப்பொழுதும் கடவுளை வணங்கினால் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி மனதார வேண்டுதல் நினைத்து வணங்க வேண்டும். அதற்கே நமக்கு பலன் உண்டு. உங்கள் சொந்தங்களில் வீட்டுக்கு போகும் பொழுது பச்சையாகவோ அல்லது சமைத்த இறைச்சியோ எடுத்து போகக்கூடாது. அப்படி கொண்டு செல்லணும் அப்படின்னாக்கா வேப்பிலை, அடுப்புக்கறி இல்லைன்னா ஒரு இரும்பை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்களை துயரங்களை நினச்சி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறது புலம்புறதுலாம் தரித்திரத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி பக்கத்து வீட்டு பெண்கள் நம்ம வீட்டில் அவங்க வீட்டு கஷ்டங்களை சொல்வதும் நமக்கு தரித்திரத்தை உண்டாக்கும். அழுக்கு ஆடைகளை அங்கங்கே போட்டு வைக்கிறது, குப்பைகளை மூளைக்கு மூளை கூச்சி வைக்கிறது, இதெல்லாம் நம்ம வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கும். கஷ்டம் இதனால் நமக்கு உண்டாகும். இதை செய்யாதீங்க. வளர்பிறை அன்னைக்கு வெட்டுங்க, நல்லா வளரும். அமாவாசை, பௌர்ணமி, அதே மாதிரி பிறந்த கிழமை, பிரதோஷம், ஏகாதேசி இந்த நாள்லாம் முடி வெட்டக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். அதுவும் அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றணும். இதனால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். விளக்கை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே போய் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். வீட்டில் எந்த ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். எப்பொழுதுமே இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம வீட்டில் செல்வம் இல்லாமல் போயிடும். கடவுளை வணங்கும் பொழுது தோளில் துண்டு போட்டுக்கிட்டு வணங்கக்கூடாது, இடுப்பில் கட்டி தான் வணங்கணும். அதே மாதிரி வேஷ்டி சட்டை அணிஞ்சு தான் கடவுளை வணங்கணும். பெண்கள் முந்தானியை தொங்க விட்டு கடவுளை வணங்கக்கூடாது. அதே மாதிரி தலையில் சில பேர் ஈரத்தோடு தலை குளிச்சுட்டு தலையில் துண்டோடு போயிட்டு தீபம் ஏற்றுவாங்க. அந்த ஒரு தவறு செய்யவே கூடாது. வீட்டில் பால் கெட்டு போகிறது, பால் சிந்துறது, சாதத்தை எடுத்து அடிக்கடி கீழே போடுறது, மஞ்சள் குங்குமம் கீழே சிந்துறது, இதையெல்லாம் இதெல்லாம் நல்லது கிடையாது. இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பால் நம்ம காய்ச்சிறோம் அப்படின்னா கிட்ட நின்று காய்ச்சறது தான் நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம திருத்திக்கிட்டாலே போதும். நம் வீட்டில் எந்தவித வறுமையும் வரவே வராது. செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்காக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். அதே போல் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த 3 தினங்கள்லேயும் மகாலட்சுமி அவங்களுக்கு உரிய பொருட்களை வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு, இதில் 3ல் ஏதாவது ஒன்று வாங்கி வைக்கிறது நம் குடும்பத்திற்கு செல்வ செழிப்பை கொடுக்கும். அதே மாதிரி பணம் தருவது, நீங்கள் யாருக்காவது கடன் தரணுன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு தினங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுக்கணுன்னாக்கா செவ்வாய்க்கிழமையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் ஓரையை வெகு விரைவிலேயே கடன் தீரும். மற்ற தினங்களில் வீட்டில் விளக்கேற்றி கடவுளை வணங்குறோமோ இல்லையோ, செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வணங்கினால் அத்தனை நாட்கள்லையும் ஏற்றின ஒரு பலன் நமக்கு ஒரே நாளில் கிடைக்கும். மறக்காமல் செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நம் முன்னோர்களுக்கு வருடாந்திரத்திற்கு ஒரு முறையாவது துணி வச்சு படைச்சி அதை படையலிட்டும் கும்பிடுவது நல்லது. அந்த ஒரு துணியை யாருக்காவது தானம் கொடுப்பது நல்லது. அதே மாதிரி குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை பொங்கல் வச்சு வழிபட்டோம்னா நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். துடைப்பம், கிழிஞ்ச துணி, பழைய துணி, கத்திரிக்கோல், ஊசி நூல் இதெல்லாம் யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நம்மள்ட்ட இருக்கிற கிழிஞ்சு போன உடைய சில பேர் தச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அதன் மூலிமா நமக்கு வறுமை வரும். 6 மணிக்கு மேலே யாருக்கும் கொடுக்கக்கூடாத பொருள்னு பார்த்தா பால், தயிர், கடுகு, உப்பு, சில்லறை காசு, குங்குமம், மஞ்சள், ஊறுகாய் இதெல்லாம் யாருக்குமே கொடுக்காதீங்க. பொதுவாகவே கொடுக்காதீங்க. 6 மணிக்கு மேலே சுத்தமாக கொடுக்காதீங்க. வீட்டில் குளவி கூடு கட்டியிருந்தால் நல்லது தான். அதற்காக அந்த கூட்டை இடிக்காமல் இருக்க முடியாது. இதனால் குழந்தை பெறாமல் இருப்பவர்கள் இடிக்கக்கூடாது. மற்றவங்க அதை இடிச்சிடலாம். எந்த ஒரு பறவையும் வீட்டில் கூடு கட்டினா வாஸ்து சாஸ்திரப்படி நல்லது தான். குளவி கூடு கட்டி அது நமக்கே தீய வினையாயிடும். வாசல்லலாம் இருந்தால் நீங்கள் இடிக்க வேணாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இடிச்சிடலாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் அதை இடிக்காதீங்க.
பிறருக்கு உதவி செஞ்சால் கடவுள் நமக்கு உதவி செய்வார். கோடி கோடியாக கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே விஷயம் நிம்மதி. தானத்தில் மிகப்பெரிய தானம் அன்னதானம். இல்லாத மனிதருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கித்தாங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பம் வறுமையில் இருந்து வெளிவரும். முதலில் நம்ம குளிக்கும் பொழுது காலில் முதல்ல தண்ணீர், அதுக்கப்புறம் கால் மேலேருந்து தலை வரைக்கும் நீங்கள் போய் எடுத்தோடனே தலையில் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் குளத்தில் ஆற்றுல தான் குளிப்பாங்க இல்லையா. வீட்டில் இப்போ தான் அனைத்து வசதியும் வந்துச்சு. அப்போல்லாம் இந்த மாதிரி குளிக்க போகும்பொழுது கால் தான் முதல்ல நனையும். அடுத்தடுத்த பாகங்கள், அதுக்கப்புறம் தான் தலை குளிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்தோடனே தலையில் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம எப்படி கால்லேருந்து தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறது தான் நல்ல ஒரு முறை. இதுவுமே ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது நம்ம உடம்பில் உள்ள ஆறாவை தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குளித்ததுமே நம்ம முதல்ல முதுகை துடைத்து அதுக்கப்புறம் தான் முகத்தை துடைக்க வேண்டும். இது ஒரு ப்ராப்பரான வழி. நம் வீட்டில் உள்ள தரித்திரத்தை நீக்கும். வீடு கூட்டக்கூடிய துடைப்பத்தை நம்ம மறைச்சி தான் வைக்கணும். அதே போல் நம்ம வீட்டில் எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சில விஷயங்களை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் செல்வ நிலை உயரும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் கல்லுப்பை குறையாமல் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, இரவு 8 to 9, மதியம் 1 to 2 சுக்கர உரையில் நம்ம கல்லுப்பை வாங்கி நிரப்பி வச்சுக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் உள்ள வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் திருத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட வருகைங்கிறது இருக்கும். பண கஷ்டங்கிறது தீரும். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.